அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் வழி பிறக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் கூட இருக்கிற நெகட்டிவ் பர்சன்ஸ்லேருந்து நீங்கள் விலகிருங்க. இல்லை அவங்கள விலக்கி வச்சுருங்க. இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும். உங்கள் மைண்ட் செட்டை கெடுத்துட்டு நீங்கள் நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. அப்போ உங்கள் மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தினமும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் மைண்ட் செட்டை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மைண்ட் செட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் பர்சன்ஸை விலக்கிருங்க. நெகட்டிவ் பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி என்னால் முடியாது, வேண்டாம், கிடைக்காது, வராது, ஜெயிக்க முடியாது, அவன் தோத்துட்டான், இவன் தோத்துட்டான், இப்படி சொல்கிறவங்க தாங்க நெகட்டிவிட்டி பர்சன். அவங்களோட சேர்றதை தவிர்த்துட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் 50% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா நெகட்டிவ் பர்சன்ஸை விலக்கிருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். நடக்கிற செயல் எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. உங்களோட மைண்ட் செட்டை மற்றவங்க ஆட்சி செய்யக்கூடாது. உங்கள் மைண்ட் செட்டை, உங்களோட மூளையை நீங்கள் தான் ஆட்சி செய்யணும். மற்றவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா அதில் நிறையா பிரச்சனை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தாதீங்க. அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும். தேங்க்யூ. எதிர்நீச்சல்.